அன்புமணி ராமதாஸ் தர்மபுரி மாவட்டத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டாரு. நேற்று நடைபெற்ற திருமணம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்ட அன்புமணி ராமதாஸ்க்கு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டு மதியம் பெண்ணகரம் பக்கத்துல போய்கிட்டு இருக்கும் போது அவருக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதை தொடர்ந்து தர்மபுரி முன்னாள் எம்பி டாக்டர் செந்தில் அங்க வந்து அன்புமணி ராமதாஸுடைய உடல்நிலைய பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவருக்கு உணவுல ஒவ்வாமை ஏற்பட்ட காரணமா சில இடங்கள்ல வலி ஏற்பட்டதா தெரிய வருது. இதையடுத்து உடனடியா அவர் சிகிச்சை பெற தர்மபுரியில இருக்கிற தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து சென்றாங்க. அங்க அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. ஒரே நாள்ல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டதாலையும் அவருக்கு ஒவ்வாத உணவை சாப்பிட்டதாலையும் இவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதா தெரிய வருது. இவருக்கு முதலுதவி செய்ததுக்கு பிறகு மருத்துவர்களோட ஆலோசனைப்படி பெங்களூர்ல உள்ள நாராயணா ஹிருத்தாலயா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அன்புமணி ராமதாஸ். அங்க அவருக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனைகள்லாம் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. சிகிச்சை நடந்து முடிந்த பிறகு அன்புமணி ராமதாஸ் நலமோட இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கப்படுது. கடல்வாழ் உயிரினங்கள் செத்து போதே நம்ம அதை சாப்பிடலாமாங்கிற கேள்வியை விட்டுட்டு இத்தனை கடல்வாழ் உயிரினங்கள் செத்து போதேங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பேசணும். இந்த கச்சா எண்ணெய் இல்லை இந்த டீசல் எது கொட்டியிருக்கோ இது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் காசிங் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ். ஸோ இது வந்து மனிதர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உண்டு.